கண்ணகை அம்பாள் காவடி பாடல்கள். கன்னித்தமிழ் அன்னையவள் மார்பின் மீது வண்ணமிகு தூயமணியாரமாக மின்னலென திகழ்ந்தே ஒளி வீசும் வண்ணம் அண்ணலிளங்கோ வடித்த காப்பியமா. கண்ணகையால் கதை தன்னை பாட வந்தேன், எண்ணத்தால் பிறந்திட்ட நோக்கம் காக்க. எனக்கு நீ திண்ணமுடன் தென்பை தந்து நன்னயமாய் காத்திடவா பிள்ளையாரே. அனைத்துலகும் ஆதரித்து காக்கும் மன்னை அரனுடனே கையிலையிலே இருக்கும் போது ஐயனே எந்தனது ஐயம் போக்க மெய்யதனை எந்தனித்து உரையும் ஒன்று. சிவனாரின் பாதமலர் பணிந்து கேட்டாள் கையலது விண்ணப்பம் போக்க ஈசன். தெளிந்தனரும் தேனமுதே மானே நீயும் சொல்லும் அதை என்னிடமே என்றே சொன்னார். ஆதிசக்தி அபிராமி அரணின் தேவி பாதிமதி சூடும் தன் பரனை நோக்கி பெருமுதல் இன்றி வந்த தமிழ் மாறன் தன் வருநுதலில் விழிகண்டு வெட்கினேன் நான். தருமருவு தயாளரே அதனை போக்க தயவுடனே மன நிறைவுதான் நீடேற. சொல்லிவிடு மார்க்கம் அதை எவ்வாறென்று சர்வசக்தி ஈஸ்வரனே சொல்வாயென்றார். இந்த மொழி கேட்டு ஈசன் மனம் மகிழ்ந்து இதமாகவே அவனும் அருள் சுரந்து புயலவனை முன்னாளில் விலங்கிலிட்ட புயவழிதி நெற்றிக்கண் போக்க நீயும் சரடு கொண்ட நூலே நீ தனில் இறங்கி வழிதி அவன் மாமரத்தில் கனியும் ஆகி தவம் செய்ய நெற்றி விழி மறையும் என்றார். தவறாது நிறைவேற்றி மீழ்வேனென்றார். ஈசனிடம் விடைபெற்று இறங்கி வந்து ஈஸ்வரியால் மாறினது வாசல் மாவில் மாங்கனியாய் மாறியே தொங்கி நிற்க மாறனின் தேவி அந்த கனியை கேட்க. மீன்கொடியான் விரைந்து வந்து கனிபறிக்க மாவின் பால் நெற்றி கண் தரித்து மூட மதிமயங்கி விழிமறைந்து மன்னன் நேங்க மழலை பெண் குழந்தையாகி நின்றாய் தாயே. உன்னழகு கண்டு மனம் மகிழ்ந்த தேவி உருமுறையில் அறிஞரிடம் முகூர்த்தம் கேட்க வரும் வழியால் மதுரை தீயாகும் என்று பெருவழிதி மறுநீதி பிழைப்பான் என்றும் அருமறையோ சொல்லிய வார்த்தை கேட்டு அழகு நிறை வேளையொன்றுள் உன்னை வைத்தே அலைகள் நிறை வைகையிலே தள்ளிவிட்டார்.
ஆற்று வழி மிதந்தபடி சென்றாய்தாயே. உருவேளை காவேரி கரையொதுங்க உயிர் வணிகன் மாநாகர் அதனைக் கண்டு உளம் நகிழ்ந்து பீழையினை அவர் திறக்க வடிவழகி உனைக் கண்டு அவர் மகிழ்ந்தார். நீடிய செல்வம் மிக்கோன் உனை எடுத்து நாடி அவர் வீட்டுக்கே கொண்டு சென்றே மிஞ்சு வாழ்வன் சங்கால் ஊட்டியேதான் வஞ்சி உனை கொஞ்சி அவர் வளர்த்தார் தாயே. எழிலரசி உந்தனுக்கு ஏற்ற நாமம் ஏடெடுத்து கணித்தபடி கண்ணகைதான். எழில் வணிகன் மாநாகர் வந்து வைத்தான் எடுத்தணைத்தான் அங்கு நீ வளர்ந்தாயம்மா. வாழ்வழித்து பால்வழியும் வெண்ணிலாவே வானை விட்டு வந்ததுவோ இங்கே என்று வண்ணமணி தொட்டிலில் தாலாட்டு பாடி பாட்டுரைத்து போற்றி செய்தார் உன்னை தாயே. ஏதிலார்க்கு பொருள் கொடுக்கும் மாநாகரும் கோதுகுழல் உந்தனுக்கு வதுவை செய்ய ஏற்றவரை பூம்புகாரில் தேடி பார்க்க குடிப்பெருமை ஓங்கி பெரும் செல்வம் மிக்க சோழ மன்னர் வெண்குடையின் கீழே என்றும் குடியிருக்கும் குபேரன் மாசாத்துவானின் குலக்கொழுந்தாம் கோவலரே பொருத்தம் என்று கோதை உன்னை மனம் செய்து வைத்தார் தாயே. ஐஸ்வர்யம் மிக்க மாநாகர் முன்பே துய்யபுகள் வணிகர் தன்னை அழைத்து வந்தே தேனார் என் மகளுக்கு சிலம்பினுக்குள் நாகமணி பரல் வைக்க வேண்டும் என்றார். வணிகனோ நாகமலை சென்று அங்கி மணிப்பரல்கள் பெற்றே அதை ஒப்படைத்தார். பொன்னான சிலம்புக்கு உள்ளீடாக்கி போட்டழகு பார்த்துமே மகிழ்ந்தாதாயே. ஒன்றி வாழும் வாழ்வுக்கு ஈடு இல்லை கண்ணகியாம் உன்னுடனே கோவலனும் கண்ணும் மணியுமென வாழும் காலை கண்பட்டு போனது போல் விதிவு உந்தே. சோழ மன்னன் மன்றத்தில் நடனமாடும் மாதவி மேல் கோவலனும் மையலாகி ஒரு நாளைக்காயிரத்தன் களஞ்சி என்றே பொன் கொடுத்து மாதவியோடு இருந்தார் தாயே. ஓதுமறை கோவலனும் உனை பிரிந்து மாதவியால் மனை சென்று வாழ்ந்ததற்கு மாதரசே உனது மதியீனம் என்றும் இல்வாழ்வுக்கேற்றவள் நீ இல்லை என்றும் பொல்லாதா செல்லாத வாதம் செய்தார் நல்லோர்கள் விதிப்பயன்தான் அதுவே என்றார். கற்பினது நற்பெருமை நாட்டுதற்கே
கண்ணகையே நீ பொறுமை காத்தாய்தாயே. கருங்குழலாள் மாதவி மேல் மையலாகி கோவலனார் மருவி வாழும் வேளை தன்னில் காவிரி பூம்பட்டணத்தில் சோழவேந்தர் கனத்த விழா இந்திரர்க்கு தான் நடத்த கலைவிழாவில் மாதவியும் நடனமாட காவலனும் மோலை தந்து ஆணையிட்டார். கருத்தறியா கோவலன்மை கண் திறந்தான். கற்பரசி உன்னருமை உணர்ந்தார்தாயே. கானல் வரிபாடியே கணிகை என்று காரிகையாள் மாதவியை சுட்டி காட்டி காதலுடன் கண்ணகியின் மனையை நாடி கோவலனார் அவளுடன் ஓடி வந்தார். கண்ணுற்ற ஊர் மக்கள் சொல்ல நுற்றார் பொன் தோற்று கோவலனின் கண் திறந்தே. பொற்கொடியாள் கண்ணகையும் கற்பும் கண்டே புறப்பட்டு வந்தாரே இங்கே என்றார். கிண்கிணி தண்டையும் இசையெழுப்ப கிளிமொழி கண்ணகை நீ நடைபயின்று அன்றலந்த பூவாய் நீ முகம் மலர்ந்து அன்புடனே கோவலரின் வரவும் ஏற்று கண்ணவரே என்னவரே வாரும் என்றாள். தங்க முகம் வாட்ட முறையேது செய்தே பங்கமுறப்பாவி நான் என்ன செய்தே பகன்றிடுங்கள் என்று பரிதவித்தாய் தாயே. கீர்த்தி நிறை கண்ணகையின் வார்த்தை கேட்டு பேரித்து விரிவிரித்து வார்த்தை முட்டி பார்த்ததில்லை இப்படியோர் பத்தினியை பாரணந்தோன் தங்கையுந்தன் பத்தி போன்று சோரமது போன எந்தன் சோர்வை போக்க சொர்ணமென வந்துதித்த தூய கொம்பே. என்ன வினை செய்தேன் நான் தீங்கிழைக்க எப்பிறப்பில் தீர்ப்பேன் என்று அழுதாதாயே. குற்றமது செய்தவள் நானே அத்தான் கொண்டவரை குதூகலிக்க வைக்கவில்லை. இன்று முதலித்தவரை இனி நான் செய்யேன் இணைபிரியாதிருவருமே ஒன்றாய் வாழ்வோம். மற்றவர் முன் மன்றிலாடும் கலையறியேன் மன்னிக்க வேண்டும் அதை மட்டும் செய்யேன். என்னவரே எண்ணமதை சொன்னீரென்றால் அதன்படியே நான் நடப்பேன் என்றாய் தாயே. கூரம்பு பட்டது போல் குறுகி கூனி கோவலரும் முன்முகத்தை பார்க்க நாணி போதையரே வேதமையால் குற்றம் செய்த கொடிய பாவி எந்தனை நீ ஏற்பதென்றால் கோடிதவம் நான் செய்து இருக்க வேண்டும். கோமகளே உன் மனது எவர்க்கும் உண்டோ கொண்டவருள் அத்தனையும் அளித்தேனம்மா.
கோமளமே குறை பொறுப்பாய் என்றார் தாயே. கெட்டழிந்து பொன்னிழந்து பட்டறிந்தேன், கெடுதி செய்தும் கணவனென ஏக்கும் கண்ணே. வறுமையது விட்டகல வணிகம் செய்ய விலை பேச பொருள் இல்லை, என்ன செய்வேன்? மட்டற்ற செல்வத்தை எனக்கு அளித்தும் மமதையினால் வழிதவறி இழந்து விட்டே. வெட்கமாயிருக்குதம்மா இன்னும் கேட்க, செல்வம் அது தந்தையிடம் என்றார் தாயே. கேள்வனே கேடன்றி கொள்ள வேண்டாம், கேண்மையுடன் காற்றிலம்பை கலற்றித்தாரேன். மறுப்பின்றி மன்னவரே விற்று நீங்கள் விருப்புடனே வணிகம் அதை செய்ய வேண்டும். போனதெல்லாம் கனவென்றி நீக்கிவிட்டு பொறுப்புடனே பொருளீட்டி வருவாய் நீயே. கணப்பொழுதில் கால்முகத்தை கழுவி வாரும், அன்னமூட்டி ஆதரிப்பேன் என்றாயே. கொற்றவனும் இதை விட்டு வருவேன் நானே, கொற்றவையே கடன் தீர்க்காது உண்ண மாட்டேன். மற்றவையை மீண்டும் வந்து தீர்ப்பேன் பெண்ணே, பற்றுடனே விடை தந்து அனுப்பும் என்றான். கொற்றவரே உம்மோடு நானும் வாரேன், மிக்க மனம் வைத்து விடை தாரும் ஐயா. நற்றமிழின் நாயகமே நாமும் சென்று நகர் நாடி விற்றிடுவோம் என்றாய் தாயே. போதுகுழல் கண்ணகை நீ வேண்டி நிற்க கோமகனார் கோவலனும் கூட்டிச் சென்றேன். காவிரிப்பும் பட்டணத்தில் பேரம் பேச கூசுமே என் மனது ஆனதாலே. பாண்டி நாடு சென்று விற்க எண்ணம் கொண்டேன், என்னவளே நடக்கையிலும் அனிச்சம் பாதம். நோகுமென்று தயங்கி நின்றேன் வேறு இல்லை, பைந்தொடியே என்னுடன் வா என்றாதாயே. கௌரியன் நாடு நோக்கி கோவலனும் கண்ணையாம் நீயும் சேர்ந்தே பயணம் செய்தீர். பூவிரியும் சோலையுடன் புள்ளின் ஓசை செவிமடுத்துச் சென்றீர்கள் வழியில் கண்ட. கவுந்தியும் நடந்த கதை செவிமடுத்து சரியான வழிகாட்டி மதுரை சென்றார். வடகரையில் மாதுரியின் வீடு தன்னில் அடைக்கலமாய் உம்மை விட்டு சென்றார் தாயே. மாறனின் மதுரை நோக்கி கோவலனும் ஆவண வீதி தேடி நடந்தே சென்றான். அரசவர் கொல்லனையே வழியில் காண சிலம்பு விற்று பொருளீட்ட வந்தேன் என்றான். பக்தனோ தான் தொலைத்த சிலம்புக்கான பதிலீடு இது என்று மனதுள் எண்ணி வஞ்சகமாய் ஓரிடத்தில் இருக்க வைத்து
மன்னனிடம் சிலம்பெடுத்து சென்றான் தாயே. கூடலவன் ஊடலிலே திளைத்திருந்தான். நாடி வந்த பொற்கொல்லன் நமஸ்கரிக்க, யார் உன்னை அனுமதித்தார் என்று சீற கோமானே தேவியது சிலம்பு தன்னை. கொள்ளையிட்ட கள்வன் பிடிபட்டான் என்றான். கொன்றவனை சிலம்பினையே கொணர்க என்றே கோமாரன் தேவி சினம் தணிக்க கூற, பொற்கொல்லன் புன்னகைத்து நின்றான் தாயே. ஆராய்ந்து பாராது அரசன் சொன்ன அநீதிதனை அறியாது ஆசையோடு அரண்மனைக்கு அழைப்பார் என்றெண்ணி அங்கே அமர்ந்திருந்த கோவலனை இழுக்க வந்தான். திடுக்கிட்டு செய்த விடை சொல்வா என்றான். சிலம்பு அவர்கள் வன்னி என்று கூற, காமுகன் நான் என்று சொன்னால் ஏற்பேன் நன்றி, கள்வன் என்று சொல்லாதே என்றார் தாயே. பாருங்கள், இவனோ ஒரு வக்கற்றவன். தேவியின் காற்றிலம்பு இவனுக்கேது. பாண்டி நாடல்லா இவ்வொற்றன் தன்னை கொன்றுவிட அரசனும் ஆணையிட்டான். காவலரே ஆணைப்படி செய்வீர் என்று கோவலனின் சிலம்பதனை பறித்தெடுத்தான். கம்மியனும் காவலரை விரைவு செய்ய உன் கணவர் கதிகலங்கி நின்றார் தாயே. கோவலனின் கருணை கொஞ்சும் வதனம் கண்டு கொல்வதற்கு கள்வனோ இவனன் ரஞ்சி, காவலரும் கண்கலங்கி நின்ற வேளை சோழ நாட்டு மாசாத்துவானின் மைந்தன் சோதனையின் வேதனையால் நாடு விட்டு வாணிபம் செய்யவே மதுரை வந்தோ. என் மனைவி சிலம்பு இதுதான் உண்மை, மற்றொன்றும் நான் அறியேன் என்றார் தாயே. கோவலன் கூறியதை அவர்கள் கேட்டும் போனது கட்டளையை மறுதலித்தால் கேடு வரும் தங்களுக்கு என்று அஞ்சி கொடுமழுவால் கோவலனின் தலையை கொய்தார். காட்சிய வாழ்நாள் கடந்தும் முறையவில்லை. ஆட்சியர் தீக்குறியை கண்டு நொந்து ஆயர்குலக் கண்ணனின் அருளை வேண்டி குரவை கூத்தாடி அவர் தொழுதார் தாயே. கோவலன் கொலையுண்ட கோரச் செய்தி மதுரை மாநகரெங்கும் நாட்டில் எங்கும் காட்டுத்தீயாகவே பரவி நிற்க கேட்டறிந்த மோர் விற்ற பெண்ணொருத்தி விட்டறிந்த மோர்பானை இடையில் நிற்க கட்டழகி உந்தனுக்கு செய்தி சொல்ல ஓட்டமும் நடையுமாக சேரி வந்தே
பட்டுவிட்டார் உங்கணவர் என்றாள் தாயே. கொன்றுவிட்டார் கோவலனை என்று சொல்ல கொடியிடையாள் கண்ணகை நீ நொடியிலே அடியற்ற மரமாக விழுந்தே நீயும் படிதாண்டா பத்தினி நீ வருந்தி நின்றாய். பூம்புகாரில் அவர் இருந்தும் தனிப்பெண்ணானேன், புகுநகரில் பதியிழந்து கைம்பெண்ணானே. பகன்று விடு பகலவனே இவரோ கள்வன், பழிதீர்ப்பேன் என்றே நீ புறப்பட்டாயே. கைதனிலே மறுசிலம்புதனை எடுத்தாய், கண்களிலே தீப்பொறியை கக்க வைத்தாய். பாரறிய பத்தினி நீ என்று காட்ட கார்கூந்தல் கலிந்தே நீ நடந்து சென்றாய். தார்வேந்தன் தப்பிதத்தால் கணவன் மாண்ட பேர் பெற்ற மாமதுரை உட்புகுந்தே கொலையுண்ட உன் கணவர் தலை பொருத்தி உயிர் கொடுத்து உண்மை கேட்டு அறிந்தாய்தாயே. கூறிவிட்டு கோவலனார் மீண்டும் வாழ காரிகை உன் கற்பினது சிறப்பை கண்டு கூடி நின்றோர் வழுதிக்கு வசைகள் பாட ஓடியே நீ மாறன் வாசல் வந்து வந்திருக்கும் சேதிதனை உரைக்கச் சொல்ல கண்களிலே கனல் பறக்கும் காரிகை நீ சிலம்புடனே காத்திருக்கும் நிலையை சொல்ல அழைத்து வா என்றரசன் சொன்னான் தாயே. சீற்றமுடன் வந்திருக்கும் நீ யார் என்று சிந்தையுடன் பாண்டி மன்னன் உன்னை கேட்க சிலம்பது பதில் சொல்லும் என்றே சிக்கனமாய் சீக்கிரத்தில் நீ உரைக்க புதிர் வேண்டாம் புரியும்படி உரையும் என்றான். பரிவற்ற மன்னனிடம் சிலம்பை கேட்க பதறியே பாண்டி தேவி உள்ளே சென்றே சிலம்புதனை கொண்டு வந்து கொடுத்தாதாயே. பித்து பிடித்தவளே நீ என்று சொல்ல சித்தம் தெளிந்தவள் நான் என்று கூறி சிலம்பை பறித்து அதை எறிந்தே உடைக்க மாணிக்கப் பரல்கள் சிதறியே தரிக்க திடுக்கிட்ட அரசன் சிந்தையும் குழம்பி தேவியின் சிலம்புள் முத்துக்கள் என்றார். அடுத்த சிலம்பிலும் மாணிக்கம் பறக்க நடுநீதி பிழைத்த மன்னன் மாண்டானம்மா. பாண்டியன் வீழ்ந்திருக்க மாண்ட நீதி மீண்டுமே தழைத்திருக்க வேண்டி நங்கை பாண்டி மாதேவியரும் உயிர் துறக்க பூண்டோடு மாமன்ற குடையும் வீழ தட்டானும் அழிந்துவன் சாம்பலாக தடத்தனத்தை திருகியே எறிந்தி நீயும் பரிசுத்தர் பண்பாளர் சிறுவர் நீக்கி சுட்ட
தாயே பெருநகரை எங்கள் தாயே. சபதமதை முடித்து நீ சுதாகரிக்க அகோரத்தின் அனல்தணிக்க ஆயர் வந்தார். வெண்ணையினை எடுத்து உந்தன் நெஞ்சிலப்பி வேதனையை தணித்து உன்னை மகிழ வைத்தார். வேண்டும் வரம் நான் அளித்தேன் வைகாசி மாதம் மீண்டுமே வருவேன் என்றுறுதி கூறி விண்துலக விமானத்தில் கணவரோடு வானுலகம் சென்றாயே எங்கள் தாயே.